மக்கள் தலைவர் எண்ணியார், மக்கள் தலைவர் எண்ணியார், வருங்கால தமிழகம் எண்ணியார், புரட்சி வருவுருவம் புரட்சியார் எண்ணியார் தம்பி பிரபாகரன். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர், நமது தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் நம்ம கேப்டனுடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டன் ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நம்ம கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அறந்தாங்கியில் மண்டல பொறுப்பாளர் செந்தில், கழக பொருளாளர் சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர், மாவட்ட செயலாளர் சசி மற்றும் இங்கே என் முன்னாடி கூடியிருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கலை இலக்கிய அணியை சேர்ந்த குழுவினரே, தொண்டர் படையினரே, பத்திரிகை நண்பர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் சசி ஏற்கனவே இங்கதான் நம்ம பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். அறந்தாங்கியில் நாம் பொதுக்கூட்டம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதான் கிண்டலா சொன்னேன், ஏன் உனக்கு அறந்தாங்கியை விட்டா வேற ஊரே இல்லையா, எப்பா பாரு உங்க ஊர்ல தான் ஆச்சு. ஏன்னா அவரு ஊர் இது அறந்தாங்கி, பொதுக்கூட்டம்னாலும் இங்கதான், ரத யாத்திரைனாலும் இதுதான் அப்படின்னு. ஏன்னா இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சென்டர் அறந்தாங்கி, அது ஒரு தொகுதி. அதனால எப்பவுமே நம்ம ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல கேப்டன் ரதம் யாத்திரை எல்லாமே இங்கதான் பண்றோம். இன்னைக்கு கேப்டன் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காகவே உழைத்தார், மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். தன்னை தேடி வர்றவங்க அத்தனை பேருமே வயிறார சாப்பிடணும்னு எப்பவுமே சொல்லக்கூடியவர். அந்த வகையில அன்னதான பிரபு என்று உலகமே இன்னைக்கு யாரை அழைக்கிறாங்கன்னா நம்ம தலைவர் கேப்டனை மட்டும்தான். ஏன்னா மக்கள் 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 என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர். இப்ப கூட கேப்டனுடைய நம்மளுடைய மாநாட்டுல பேசினதை என் வண்டியில போட்டு கேட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு வார்த்தையும் மக்களை பற்றி பேசுறார், ஒரு லைனும் மக்களை பற்றி பேசுறார். ரேஷன் கடை வீடு தேடி வரும், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், பெண்கள் நல்லா இருந்தாதான் 2 குடும்பங்களும் நல்லா இருக்கும் என்று மக்களை பற்றி அவ்வளவு தூரம் கேப்டன் அவர்கள் எப்பவுமே அவர் உடல் பொருள் ஆவி எல்லாம்